அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். யார் ஒருவர் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அவர் அமர்ந்து தொழுத இடத்திலேயே அப்படியே அமர்ந்து கொண்டு யாரிடமும் பேசாமல் நான் சொல்கிற இந்த திக்ரை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா 6 விதமான பாக்கியங்களை தருவதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அதாவது ஃபஜ்ர் தொழுத பிறகு யாரிடமும் பேசாமல் அதே இடத்தில் அமர்ந்து இந்த திக்ரை 10 முறை ஓத வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த திக்ரை உங்களுக்கு நான் பதிவு செய்துவிட்டு அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியங்களையும் உங்களுக்கு நான் பதிவு செய்வேன். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் திருமிதியிலே பதிவு செய்யப்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வயுமீத்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வயுமீத் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் என்ற இந்த திக்ரை வார்த்தைகளை 10 முறை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆரம்பமாக 10 நன்மைகளை எழுதுகிறான். இரண்டாவது, அவர்களின் வாழ்வில் உண்டான 10 பாவங்களை அல்லாஹ் அளிக்கிறான். மூன்றாவது, 10 அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான். மட்டுமல்ல, அந்த நாளில் எல்லா சிரமங்களிலிருந்தும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். இது மிக முக்கியமான விஷயம். அந்த நாளின் எல்லா சிரமங்களிலிருந்தும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். ஆறாவது, ஷிர்கை தவிர வேறு எந்த பாவமும் அவரை அன்றைய நாளில் அழித்து விடாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த பாவம் வாழ்க்கையில் அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் அது அவருக்கு அழிவை தராது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷிர்கை தவிர. ஆக இந்த 6 விஷயங்களையும் அல்லாஹு தாலா இந்த ஒரே ஒரு திக்ரை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு 10 முறை ஓதினால் அல்லாஹ் தருவதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அல்லாஹு தாலா இது போன்ற சிறப்பு வாய்ந்த திக்ருகளை ஓதக்கூடிய அல்லாஹுவை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.